வணக்கம். ஒரு சந்தோஷமான விஷயம் கேள்விப்படும்போது குதூகலமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் நான் இருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம்னா, தூர்தர்ஷன் டிடி அதுக்கு வந்து 50வது வருஷம் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அதை பார்த்தே வளர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. இன்னும் பார்க்க போனீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த டிடியில் இருந்த நியூஸு தான், இந்த தூர்தர்ஷனில் இருந்த ஒளியும் ஒலியும் தான் நம்மளோட ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. காலையில் வேலை பண்ணிவிட்டு சாயந்தரம் போகும்போதே அந்த லேடிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, போனங்க எங்களுக்கு டிவியில் இப்போ வந்து தொடர் வந்துடும், டிவியில் வந்து ஒளியும் ஒலியும் போட்டுருவான். நாங்களே வீட்டில் வந்து பசங்களை வந்து நீ ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக பண்ணாதான் உனக்கு ஒளியும் ஒலியும் காட்டுவோங்கிறது. இந்த ஒளியும் ஒலியும்ங்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ நினச்சா கூட நம்மளே அந்த காலத்தில் ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஒரு நியூஸ் பிரியை, மற்ற எல்லாத்தையோட நியூஸை தான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த டிடி ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே 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 இதுன்னு போவேன். எனக்கு ஏன் அந்த டிடியில் இருக்கிற நியூஸ் பிடிக்கும்னு, அந்த தேவையில்லாத டிபேட்டுன்னுட்டு தலைவலிக்கிற அளவு கத்த மாட்டாங்க. அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லலாமான்னு தெரியாது, ஆனால் நம்மளையெல்லாம் அந்த குரல் இழுத்தது வந்து சோபனா ரவி. அவங்க அந்த டிடியில் வந்து உட்கார்ந்த உடனே எஸ் அந்த நியூஸு உண்மையோ பொய்யோ சோபனா சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி, ஹாய் சோபனா அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தோண ஆரம்பித்த ஒரு காலகட்டம். நான் வந்து ஒரு ஸ்பெஷலாக என்ன டிடியை நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா, முதல்ல ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. போயிட்டு அப்படி போகும்போது இருங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ என்னவோன்ட்டு நின்னா, இல்லைங்க நீங்கள் இந்த 100 ரூபா வாங்கிட்டு தான் போகணும். எதுக்கு இங்கே 100 ரூபா? இங்கே வந்தீங்கன்னா அது ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணம் உண்டுன்னு. பரவாயில்லையே அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு அந்த 100 ரூபா எனக்கு, நம்ம அப்போல்லாம் 1000 வாங்கியிருக்கலாம், லட்சம் வாங்கியிருக்கலாம் அப்போவே, ஆனால் அந்த 100 ரூபா ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது நாம் நடிக்கிற தொழிலை விட்டு வேற ஒரு இடத்துல நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து, அதுவும் கவர்மெண்ட் மேட்ரு இல்லையா அது, டிடியில் வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டின்னு போகிறாங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பல சேனல்ஸ் வரலாம் வாழ்க்கையில், ஒரு மனுஷியாக ஒரு வளர்ச்சி வரும்பொழுது பல பேரை நாம் சந்திக்கலாம். ஆனாலும் நம்முடைய சொந்தம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வீட்டில் இருக்கிறது அண்ணனோ தம்பியோ அம்மாவோ அப்பாவோ, அந்த மாதிரி ஒரு சொந்தம்னு ஃபீல் பண்ணுறது டிடியை மாத்திரம்தான். அந்த டிடிக்கு இன்றைக்கி 50 வருஷம் அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.